வணக்கம் நண்பா. பல பேரின் கனவு அரசு நிறுவனமான ஐஎஸ்ஆர்ஓலேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆமாம், அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, ஸ்டினோ லெவல் வேக்கன்சி வந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த டிகிரி தான் பர்டிகுலராக முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க. எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது, என்னென்ன போஸ்டிங், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் 12th இல்லை டிப்ளமோவோ முடிச்சுட்டு டிகிரி படிக்கலானோ இல்லை டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் டிகிரிஸ் ட்ரை பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் படி ஆன்லைன் டிகிரியும் ரெகுலர் டிகிரியும் சேம் தான். அதாவது ஆன்லைனில் நீங்கள் படிக்கிற டிகிரிஸ் வச்சு வழக்கம் போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஏ, பிபிஏ, எம்ஏ, எம்பிஏ படிக்கலாம். கம்ப்ளீட்லி ஆன்லைன்ங்க. எக்ஸாம் கூட ஆன்லைன் தான். கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன் கிளாஸ், மிஸ் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ், ஸ்கில் ஃபோக்கஸ்டு கரிக்குலம், தரமான ஃபேக்கல்டிஸ்னு சொல்லிட்டே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருந்தே கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் செக் பண்ணிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட அட்மிஷன் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐஎஸ்ஆர்ஓ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, அப்புறம் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, அப்பர் டிவிஷன் கிளர்க்காக இருக்கட்டும், ஸ்டினோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி லெவல் 4 பே மேட்ரிக்ஸில் வழங்கக்கூடிய அனைத்து விதமான பதவிகளை ஒரு மேசிவ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 242 பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎஸ்ஆர்ஓ இந்தியா முழுவதும் நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம தமிழகத்துலேயுமே இருக்குது, மகேந்திரகிரியில் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்டிங்க்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஐஎஸ்ஆர்ஓவை பொறுத்த வரையும் இதுக்குள்ளெல்லாம் போகிறதே பெரிய விஷயம். ஸோ நான் எந்த சென்டரில் இருந்தாலும் போவேன் அப்படிங்கிற எய்மோட, அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இருந்தாலுமே ஸோ இவங்களோட ஆல்மோஸ்ட் எல்லா சென்டர்ஸ்லையுமே வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், போஸ்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது 1, 3, 5க்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட், அப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கா. அதே மாதிரி 2, 4, 6 பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட், ஸ்டினோகிராஃபர். இப்போ பர்டிகுலர்லி இந்த மகேந்திரகிரியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நம்பர் 1ல் ஒரு 7 வேக்கன்சி, போஸ்ட் நம்பர் 2ல் ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. ஓகே, ஸோ போஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது இந்த அசிஸ்டண்ட், அப்பர் டிவிஷன்ஸ் கிளர்க் இது மாதிரி இதில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டினோகிராஃபர்ஸ் இது மாதிரி வேக்கன்சியும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்தவரையும் www.isro.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே இதற்கு அப்ளை பண்ண முடியும். இதில் பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு அசிஸ்டண்ட்டு, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இதுக்கெல்லாம் என்ன கல்வி தகுதி கேட்குறாங்க அப்படின்னா கிராஜுவேஷன், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா போதுமானது. 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சிஜிபே அப்படின்னா 6.32 நீங்கள் உங்களோட டிகிரியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. ப்ளஸ் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். ஓகே, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும். இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டியாக கேட்குறாங்க. மித்தபடி உங்களுக்கு அது தெரியணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் ஆர் ஸ்டெனோகிராஃபர் இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கனாலுமே ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேம் 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் இது இந்த ஸ்டினோகிராஃபர் இது ஸ்கில் பேஸ்டு. அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்டினோகிராஃபி 60 வேர்ட்ஸ் பர் மினிட் உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எலிஜிபிள். ஓகே, ப்ளஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். ஸோ ஸ்டினோகிராஃபி இங்கிலீஷில் 60 வேர்ட்ஸ் பர் மினிட். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் கூட கேட்கல. லோயர் கூட 80 வேர்ட்ஸ் கேட்பாங்க, இன்டர்னா 100, ஹையர்னா 120 வேர்ட்ஸ். ஸோ அதை விட கம்மியாக 60 வேர்ட்ஸ் தான் கேட்குறாங்க. பட் ஸ்டினோகிராஃபி ஸ்கில் இல்லாதவங்களால் இது நிச்சயமாக முடியாது. பட் ஸ்டினோகிராஃப் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டினோ படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா ஓரளவு பேசிக்காக அவங்களால வேர்ட்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னாலே அது போதுமானது. ஏன்னா 60 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க கொஷின்ஸ் போடுவாங்க. ஓகே, ஸோ எனி டிகிரி முடித்தவங்களுக்கும் இருக்குது, எனி டிகிரி முடிச்சுட்டு ஸ்டெனோ ஸ்கில் இருக்கிறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் காமனாக தான் அப்ளை பண்ணுவீங்க. எந்த ஜோனாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக போகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்ளை பண்ணுறப்போ ஜோன் வைஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜோன் மகேந்திரகிரி அப்படின்னு போட்டு இருக்கிற வேக்கன்சிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், நான் டீட்டெயில்டாக எல்லா விஷயங்களையுமே நான் சொல்கிறேன். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். 28 வயசு வரையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 16/8/2026 இந்த தேதியின்படி 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க. 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. எஸ்சி, எஸ்டினா 33 வயசு வரையும் கூட நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸை பொறுத்தவரையும் there is an application fee வந்து 100 rupees. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 100 ரூபி, பட் ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது 500 ரூபி. ஓகே, இனிஷியலி நீங்கள் வந்து 100 + 500 பே பண்ணுவீங்க. எஸ்சி, எஸ்டி, ஆல் விமன் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து 500 ரூபி வந்து ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதர் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 400 ரூபி வந்து ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்பியர் ஆனால் போதும். ரிட்டன் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் ரீஃபண்ட் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை அப்பியர் ஆனாலே இந்த ஃபீ ரீஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பே அண்ட் அலவன்ஸ் பாருங்கள். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி அப்பாயிண்டட் அஸ். ஸோ இந்த போஸ்டிங்ஸில் நீங்கள் வந்து அப்பாயிண்ட் ஆவீங்க. லெவல் 4 பே மேட்ரிக்ஸில் மினிமம் பேசிக் பே வந்து 25,500. இது வந்து பேசிக் பே. இது இல்லாமல் இன் அடிஷன் டேனஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்தாலே ஸ்டார்டிங்கே உங்களுக்கு அப் டு 40,000 வரையும் இருக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு அஃபிஷியல் வெப்சைட்டான www.isro.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் வர ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் ஃபீமேல் இருபாலருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஐஎஸ்ஆர்ஓ பொறுத்தவரையும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி அடிக்கடி வரும், பட் வந்து வேக்கன்சி கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி வேக்கன்சி இந்த அசிஸ்டண்ட்டு, யூடிசி, ஸ்டினோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் எடுப்பாங்க. எடுத்தாலும் 1, 2 இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐஎஸ்ஆர்ஓ பல்க் ஓப்பனிங்ஸ் வருது அப்படின்னா அது இந்த நோட்டிஃபிகேஷன் தான். 242 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லலாம் ஒரு என்ட்ரி லெவலாகவே நீங்கள் இந்த பே மேட்ரிக்ஸில் இதை மாதிரி போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறப்போ பே மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனாலுமே எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். கம்ப்ளீட்டாக கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். சும்மா நான் சொல்கிறேன்னு போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபீ பே பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதற்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பாருங்கள். அது எல்லாமே உங்களால் முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை, நான் போஸ்ட் பண்ண எந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் ஜஸ்ட் நான் இந்த மாதிரி அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் அது உங்களால் முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.